பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ராமநாதன் மீனவன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? சல்லித்தோப்பு கடற்கரை வந்திருக்கோம். இது ஒரு சுற்றுலாத்தலம் ராமநாதபுரத்துலேயே முன்னாடி இந்த கடற்கரைக்கு மீனவர்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ இது மக்கள்லாம் பார்த்து இந்த கடற்கரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபுல்லாக தென்னை மரமும் அழகாக இருக்கும். இந்த பார்க்குற இடமே ஒரு அருமையான இடமா இருக்கும். குளிக்கிறதுக்கும் சின்ன பிள்ளைலேருந்து எல்லாருமே இங்கே குளிக்கணும். ஆழம் கம்மி, அதனால் மக்கள் இப்போ அதிகமாக இந்த கடற்கரைக்கு வராங்க. இந்த கடற்கரை பேர் மறுபடியும் சொல்கிறேன், சல்லித்தோப்பு கடற்கரை. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஹாலிடே ஆகிப்போச்சு. இப்போ நம்ம சேனலில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலம் ஒன்றா நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச ராமநாதபுரத்தில் கடற்கரையோ இல்லை சுற்றுலாத்தலமோ ஏதோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கடற்கரைக்கோ இல்லை அந்த சுற்றுலாத்தலத்துக்கோ நம்ம போய் அங்கே ஒரு விளாக் எடுக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம சல்லித்தோப்பு கடற்கரையை பார்க்கலாம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ராமநாதன் மீனவன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கடற்கரை சல்லித்தோப்பு. சல்லித்தோப்பில் சமைச்சு கொண்டு இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். கடற்கரை Hey!
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தென்னை மரத்தோட வேர். இது வந்து முன்னாடி வந்து இன்னும் அழகாக இருக்கும். இந்த கடற்கரை வந்து ஒட்டியே வந்து கடற்கரைக்குள்ளேயே வந்து தென்னை மரம் இருக்கும். அதில் வந்து நாங்கள் 2 சைடு கயிறை கட்டி ஊஞ்சா மாதிரி நல்லா ஆடிக்கிட்டு இருப்போம். இப்போ அதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டாங்க. கரை ஓரம் இருக்கிறத வந்து கடற்கரை ஓரமாக உள்ளது. அதுக்கு அங்கிட்டு உள்ளது வந்து தோப்பு. அது அடுத்த ஆளுக்கு சொந்தமான தோப்பு. தென்னை மரத்தோட வேற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் வந்து நகர இனத்திலே ஒரு மீன். இது சென்னையில் வந்து இது ரோமியோ மீன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நாங்கள் நகரம் தான் சொல்லுவோம். நகரையில் இது ஒரு இனம், நல்ல கரவள மீன். சென்னையில் வந்து இது நல்ல ரேட்டுக்கு போகும். இங்கே அந்தளவுக்கு இல்லை. இங்கே மேக்ஸிமம் வந்து கிலோ 200 ரூபாய்க்கு மேலே போகாது. சென்னையெல்லாம் இது வந்து அதிகமான ரேட்டுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா லாஞ்சு கட் ஆகிருச்சு. இன்றைக்கி கூட லாஞ்சு கட்டு. 2 மாதத்துக்கு வந்து லாஞ்சே போகாது. பெரிய பெரிய மீன்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் வள்ளத்தில் கிடைச்சாலும் பயங்கரமான ரேட்டு போகும். ஏன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு 2 மாதத்துக்கு. கும்லா சென்னையில் இதை வெல்சான்னு சொல்லுவாங்க. இந்த மீனை பார்த்திங்கன்னா சுவாரை நாங்கள் சொல்லுவோம். மீன் வந்து குழம்புக்கு அந்தளவுக்கு ருசி இருக்காது. ஏன்னா இது பாறை இனத்தோடு சேர்ந்தது. ஆனால் வந்து பொரியலுக்கு வந்து அருமையான மீன். முள் இருக்காது. பாறை இனத்தில் இது ஒரு இனம். இது பேர் வந்து சுவாரை. நல்லாயிருக்கும். பொரியலுக்கு அருமையான மீன். குழம்புக்கு அந்தளவுக்கு இந்த மசாலா சேராது அந்தளவுக்கு. விலமீன் இனம் தான் இது. விலமீனத்தோடு சேர்ந்தது தான். இது பேர் நாங்கள் பருத்தி விலமீன் சொல்லுவோம். இது அந்தளவுக்கு வந்து குழம்புக்கு அந்தளவுக்கு இது இருக்காது. சோறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா இது அப்படின்னா குழம்புல போட்டிங்கன்னா அப்படி புட்டு புட்டாக வந்துடும், சோறு மாதிரி ஆயிரும். ஆனால் பொரியலுக்கு வந்து இது நல்ல மீன். விலமீன்லேயே வந்து ரொம்ப விலை கம்மியான உள்ள மீன் இதுதான். எவ்வளோ பெரிய மீனானாலும் இது கிலோ 200 ரூபாய்க்கு மேலே போகாது. மருத்துவ குணத்திலே உள்ள ஒரு மீன் இது. இது பேர் நாங்கள் காரா மீனுங்குவோம். இது வந்து ஒத்தமுள்ளு காரா, துதிப்பு காரான்னு நாங்கள் சொல்லுவோம். முள்ளே இருக்காது இந்த காரில். சின்ன குழந்தைய முதக்குன்னு இதை சாப்பிட்லாம். அவ்வளோ ஆரோக்கியமான மீன் இது. எல்லோரும் சாப்பிடக்கூடிய மீன். மெயினாக வந்து இந்த குழந்தை பெற்றவர்களுக்கு வந்து இது அருமையான ஒரு மீன். வயசானவங்களும் இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான மீன் இது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து சூப்பு வச்சு அந்த சூப்பு மாதிரி தான் குழம்பு வைப்பாக. அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்ல மீன். தமிழ் உறவுகளை, இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, கடற்கரை ஓரமாக வந்து நிறையா சுற்றுலாத்தலத்துக்கு வர்றவங்க வந்து பிளாஸ்டிக்கை வந்து அப்படி அப்படியே போட்டுறாங்க. இது வந்து கடல் மட்டும் இல்லை, கடல் வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்லை, மனிதனுக்கும் ரொம்ப மோசமானது. இதனால் சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. கடற்கரைக்கு வரும்போது பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்தாலும் சரி, உணவுப் பொருட்கள் கேரி பேக்கில் கொண்டு வந்தாலும் சரி, அதை பத்திரமா திரும்பி எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மீனவர்களுக்கு மட்டும் இல்லை, கடல் சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும். இதுவரை இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதேபோல் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனவன். நன்றி தமிழ் உறவுகளை.